ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஜாகிரஃபி ரிலேட்டடாக சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மாநிலங்களும் உயிர்கோள வளங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிர்கோள காப்பகங்களை தான் உயிர்கோள வளங்கள்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் வந்து மொத்தம் 18 இருக்குது. இது வந்து ஒரு தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து ஒன் டைம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு 4 வந்து மாநிலங்கள் கொடுத்துட்டாங்க. அது அதோடைய அந்த மாநிலத்தில் இருக்கிற உயிர்கோள காப்பகத்தோடு என்னென்னா பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன மாநிலம் கொடுத்துருக்காங்க? ஒடிசா கொடுத்துருக்காங்க. ஒடிசாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்லிபால் அப்படின்ற உயிர்கோள காப்பகம் இருக்குது ஒடிசாவில். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசாம் மாநிலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனஸ் அப்படின்னு ஒரு உயிர்கோள காப்பகம் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு உயிர்கோள காப்பகம் இருக்குது, திப்ரு-சாய்க்கோவா அப்படின்னு ஒரு உயிர்கோள காப்பகம் இருக்குது. திப்ரு-சாய்க்கோவா அப்படின்னு ஒரு உயிர்கோள காப்பகம் இருக்குது. ஓகே, மேகாலயாவில் கேட்டிருக்காங்க. மேகாலயாவில் இருக்கிற உயிர்கோள காப்பகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோக்ரெக் அப்படின்ற உயிர்கோள காப்பகம் மேகாலயாவில் இருக்குது. லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்க? மத்திய பிரதேசத்துக்கு மீதி என்ன இருக்குது? பன்னா அப்படின்ற இடத்துல வந்து இருக்குது. எங்கே இருக்குன்னா பன்னா உயிர்கோள காப்பகம் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. இது இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் வேறு என்ன உயிர்கோள காப்பகம் இருக்குது அப்படின்னா பச்மார்ஹி இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா அச்னக்மர் அமர்கண்டக் இருக்குது. மத்திய பிரதேசத்தில் 3 உயிர்கோள காப்பகம் இருக்குது. 3மே ரொம்ப முக்கியமானது. அச்னகுமார், அமர்கண்டக், பச்மார்ஹி, பன்னா 3 உயிர்கோள காப்பகம் இருக்குது. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டுக்கு 3 வந்திருக்கா, 3 வந்திருக்கு, அடுத்ததுக்கு 4 வந்திருக்கு, அடுத்தது மேகாலயா 2 1 3 4 2 1 ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். காட்டுக்கழுதை சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுக்கழுதைனா வைல்ட் ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைல்ட் ஆஸுக்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்ச் அப்படின்ற ஒரு பிளேஸில் இருக்குது. இந்த கட்ச் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா? எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. குஜராத் மாநிலத்தில் கட்ச் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது காட்டுக்கழுதை சரணாலயம், வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதுவே வந்து குஜராத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் கிர் தேசிய பூங்கா இருக்குது, கிர் நேஷ்னல் பார்க். கிர் நேஷ்னல் பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஆசிய சிங்கம் இங்கே இருக்குது, ஏஷியாட்டிக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிங்கம் வந்து என்னென்னா இங்கே வந்து வசிச்சிட்ருக்கு. கிர் தேசிய பூங்கா, கிர் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க குஜராத்தில். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவிலே ரொம்ப டீப்பஸ்ட் போர்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆழமான துறைமுகம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா கடல் பகுதி வந்து அங்கே ரொம்ப ஆழமாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் விட அங்கே ரொம்ப ஆழமாக இருக்கும். அதை தான் ஆழமான துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆழமான துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருக்குது. விசாகப்பட்டினம் துறைமுகம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னா ஆந்திர பிரதேச மாநிலத்தில் இருக்குது. அந்த விசாகப்பட்டினத்தில் துறைமுகம் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மொத்தம் 13 போர்ட்ஸ் வந்து பெரிய போர்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 13 மேஜர் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 13 மேஜர் போர்ட்ஸ் மொத்தமாக இருக்குது. இந்த 13 போர்ட்ஸில் வந்து என்னென்னா நேச்சுரல் போர்ட் என்ன, ஆர்டிஃபிஷியல் போர்ட் என்ன. நேச்சுரல் போர்ட்ஸ்னால் இயற்கை துறைமுகம் சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கை துறைமுகம். இந்த போர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து என்னென்னா நம்ம ஒரு தனி வீடியோவில் வந்து பார்ப்போம் போர்ட்ஸ்க்கு மட்டும். ஓகேவா? இந்த பாரதீப், தூத்துக்குடி, கண்ட்லா எல்லாமே வந்து என்னென்னா மேஜர் போர்ட்ஸ் தான் இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்குது. இதில் விசாகப்பட்டினம் தான் இருக்கிறதுல டீப்பஸ்ட். ஸோ நம்ம விசாகப்பட்டினம் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் வந்து ஒரு முக்கியமான கொஷின். கணவாய்க்கும் மாநிலத்தையும் என்னென்னா பொறுத்த சொல்லியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு எதை கொடுத்துருக்காங்கன்னா பூம்லா கணவாய். பூம்லா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. பூம்லா அப்படின்ற கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அருணாச்சல பிரதேசத்தில் இன்னொரு கணவாய் பார்த்திங்கன்னா பாம்டிலா. பாம்டிலா அப்படின்னு ஒரு கணவாய் இருக்குது. பூம்லா, பாம்டிலா ரெண்டுமே அருணாச்சல பிரதேசம் அந்த மாநிலத்தில் இருக்கிற கணவாய். ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டுங்லா. கார்டுங்லா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது பழைய கொஷின் பேப்பர் அப்படின்றதால ஜம்மு காஷ்மீர் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் ஜம்மு காஷ்மீரையும் லடாக்கையும் பிரிச்சுட்டாங்கல்ல, பிரித்ததுக்கப்புறமா இது எங்கே இருக்குது கார்டுங்லா இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக்கில் இருக்குது. லடாக் யூனியன் பிரதேசத்தில் கார்டுங்லா இருக்குது. ஓகேவா. இது வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ரொம்ப பழைய கொஷின் அப்படின்றதால ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 4 வரும், அடுத்தது 2 வரும். நாத்துலா. நாத்துலா அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிக்கிம். சிக்கிமில் நாத்துலா அப்படின்ற கணவாய் வந்து இருக்குது. இது இல்லாமல் சிக்கிமில் வந்து இன்னொரு கணவாய் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலீப்லா அப்படின்னு ஒரு கணவாய் இருக்குது சிக்கிமில். நாத்துலா, ஜலீப்லா அப்படின்னு வந்து இன்னொரு முக்கியமான கணவாய் வந்து சிக்கிமில் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் ஷிப்கிலா அப்படின்ற ஒரு கணவாய் இருக்குது. ஷிப்கிலா. இது இல்லாமல் இங்கே என்னென்னா பாரலச்சாலா அப்படின்னு ஒரு கணவாய் வந்து இருக்குது. பாரலச்சாலா. அப்புறம் என்னென்னா அட்டால் கணவாய் அப்படின்னு ஒரு கணவாய் இருக்குது. அட்டால் டன்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டால் கணவாய். இதுக்கு பழைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டாங் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொட்டாங் கணவாயை தான் இப்போ அட்டால் கணவாய் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, முன்னாள் பிரதமர் அட்டால் பிஹாரி வாஜ்பாய், அவர் பேரில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டால் கணவாய் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பூம்லா அப்படின்றது எங்கே இருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற கணவாய். பூம்லா, பாம்டிலா ரெண்டுமே அருணாச்சல பிரதேசம். இதுவே கார்டுங்லா பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிடையாது, இப்போ வந்து லடாக்கில் இருக்குது. ஓகேவா. நாத்துலா, ஜலீப்லா ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது ஷிப்கிலா, பாரலச்சாலா, அட்டால் கணவாய் 3 இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது. ஓகேவா. இப்போ 4 முக்கியமான மாநிலம், அதில் இருக்கிற வந்து கணவாய்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. அப்போனா ஃபஸ்ட்டு 4, 2 வரும். அடுத்ததுக்கு 3ஆவதுக்கு வந்து 1 போட்டோம். அடுத்தது கடைசிக்கு 3. 4, 2, 1, 3 அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன கணவாய் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். நார்த் சைடு தான் நிறையா கணவாய் இருக்கும். ஏன்னா மலை பிரதேசம் நிறையா இருக்கிற இடத்துல தான் வந்து அந்த மலையை குடஞ்சி அந்த கணவாயெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம சவுத் சைடில் வந்து அவ்வளோவா இருக்காது. ஏன்னா சவுத் சைடில் வந்து என்னென்னா அந்தளவு வந்து மலைகள் அப்படின்றது இல்லை. 2 சைடு மட்டும் தான் இருக்கும். ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை தான் இருக்கும். அந்த பக்கம் தான் வந்து கணவாயெல்லாம் பார்க்க முடியும். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சதுப்பு நில காடுகள், அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியாவிலே பெருசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா சுந்தரவன காடுகள் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். சுந்தர் பேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குது இந்த சுந்தர் பேன்ஸ் அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற சுந்தர்வன காடுகள் இங்கே தான் வந்து என்னென்னா இந்தியாவிலே மிகப்பெரிய அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்கிற சதுப்பு நில காடுகள் இருக்குது. ஓகேவா. மற்ற இதுலேயும் இருக்குது. பிச்சாவரம் இந்த சைடும் வந்து இருக்கும். பிச்சாவரம்லேயும் வந்து என்னென்னா அலையாத்தி காடுகள் இருக்குது. பட் ஆனால் இந்த அளவு பெருசு கிடையாது. சுந்தர்பான்ஸ் அளவுக்கு பெருசு கிடையாது. அலையாத்தி காடுகள் வந்து எங்கெல்லாம் அலையாத்தி காடுகள் வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நதி வருது அப்படின்னா இந்த நதி பாஞ்சிக்கிட்டு நிலத்தில் பாஞ்சி வந்து கடைசியாக என்னவாகும், கடல் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கடலில் கலக்குதா, அந்த நதியும் கடலும் கலக்கிற இடம் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இந்த சதுப்பு நில காடுகள் வந்து உருவாகும். அங்கே இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா உப்பு கலந்துருக்கும். நல்ல தண்ணியோட உப்பு கலந்தால் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தண்ணியில் வந்து வளரும். அதுதான் சதுப்பு நில காடுகள். தனியாக வந்து நீங்கள் சதுப்பு நில காடுகளில் வளர்கிற தாவரத்தெல்லாம் நான் தனியாக வந்து இது மாதிரி தண்ணி ஊற்றி வளர்க்குறேன் அப்படின்னு வந்து என்னென்னா வளர்க்கலாம் முடியாது. அது அந்த இடத்துல மட்டும்தான் வளரும். அந்த நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியும் சேர்கிற இடம் அங்கே மட்டும் தான் வளரும்.
அந்த சதுப்பு நில காடுகள் வந்து போய் பார்த்து தான் தெரியும். தமிழ்நாட்டிலே நீங்கள் பிச்சாவரம் விசிட் பண்ணியிருந்தா தெரியும். வேர்கள்லாம் வந்து என்னென்னா தரைக்கு அடியில் இருக்காது. எப்போதுமே எல்லா செடிக்கும் வேர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தரைக்கு அடியில் தானே இருக்கும். அங்கேருந்து தான் வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ், அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, தண்ணியெல்லாம் வந்து சக் பண்ணி எடுத்துக்கும் அந்த வேர். ஆனால் இங்கே இருக்கிற வேர் வந்து அது மாதிரி இருக்காது. ஏன்னா இங்கே சக் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே சேராக இருக்கும். எப்போதுமே சதுப்பு நில காடுகள்லாம் பார்த்திங்கன்னா மணலே ரொம்ப சேராக இருக்கும். ஸோ வேரால் வந்து என்னென்னா ரெஸ்பைரேஷன் சுவாசிக்க முடியாது. ஸோ என்னென்னா இங்கே இருக்க வேர்கள்லாம் வந்து வெளியே தான் இருக்கும். ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியல் ரூட்ஸ்னால் வெளியே தான் இருக்கும். ரெஸ்பைரேட்டரி ரூட்ஸே வந்து வெளியே தான் இருக்கும். அதனால் ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில காடுகளில் பிளான்ட்ஸை வந்து என்னென்னா பார்த்தா அதோட வேர்கள் எப்படி இருக்குது அப்படின்றோம் பாருங்கள். இந்த மாதிரி இந்தியாவிலே பெரிய அலையாத்தி காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா சுந்தர்பான்ஸ் அப்படின்ற இடம் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இது எங்கே கான்ஃப்ளூயன்ஸ் ஆகிற இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கங்கை நதி வருது. கங்கை நதி வந்து வங்காள விரிகுடாவில் கலக்குது. அந்த இடத்துல வந்து இந்த இது இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இந்த அலையாத்தி காடுகள் இருக்குது. ஓகேவா, சுந்தர்வன காடுகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சத்தீஸ்கரின் அமர்கண்டாக் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலைகளிலிருந்து உருவாகும் ஆறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து மத்திய பிரதேஷ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த பக்கம் மத்திய பிரதேஷ் வந்து இருக்குது. இந்த பக்கம் வந்து என்னென்னா சத்தீஸ்கர் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து என்னென்னா இந்த மைக்கால் மலைகள் வந்து இருக்கும். இந்த மைக்கால் மலைகளிலிருந்து ஒரு ஆறு வந்து என்னென்னா பாஞ்சு வருது. அதுதான் வந்து என்னென்னா என்ன ஆறு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆறு பேர் தான் நர்மதா நதி. ஓகேவா, இந்த நர்மதா நதி ரொம்ப ரொம்ப முக்கியமான நதி. இது ஏன்னா இதுதான் வந்து என்னென்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியா அப்படின்னு நம்ம கண் பார்வைக்கு என்னென்னா பிரிவாக தெரிகிற மாதிரி ஒரு நடுவில் வந்து பாயுது. அதான் வந்து என்னென்னா நர்மதா நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ரிவர்ஸ் எப்படி பாயுது அப்படின்னா கிழக்கு நோக்கி பாயும். கிழக்கு பக்கமாக இப்படி தான் வரும், இப்படி தான் போகும். நிறைய நதி வந்து இப்படி தான் கிழக்கு நோக்கி பாயுது. பட் ஆனால் நர்மதா இது மாதிரி சில நதிகள் தான் என்னென்னா மேற்கு நோக்கி பாயும், மேற்கு நோக்கி போகும். அந்த மாதிரி சில நதிகள் தான் மேற்கு நோக்கி போகும். நர்மதா, தபதி இதெல்லாம் வந்து என்ன மேற்கு நோக்கி போகிற நதிகள். அதனால் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர், மேற்கு நோக்கி பாயும் நதி அப்படின்னு சொல்லுவாங்க. நர்மதா மேற்கு நோக்கி பாயும் நதிகள்லே மிகப்பெரிய நதி அப்படின்னு கேட்டால் நர்மதா நதி தான். அதனால் அந்த வகையிலையும் நர்மதா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு நர்மதாவை பற்றி இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நர்மதா நதி வந்து இங்கே மேலே விந்தியா மலைத்தொடர், கீழே சாத்புரா மலைத்தொடர், ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து என்னென்னா நர்மதா நதி வந்து பாயுது. அதனால் இதை கூட கேட்கலாம். மேலே விந்திய மலைத்தொடர், கீழே சாத்புரா மலைத்தொடர், ரெண்டு மலைத்தொடருக்கு நடுவில் பாயிற நதி என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். நர்மதா நதி. இதுவே வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த சாத்புராக்கு கீழே வந்து இன்னொரு நதி வந்து பாயுது, அதுதான் தபதி. இந்த சீக்வன்ஸ் ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு விந்திய மலை, அடுத்தது நர்மதா நதி, அடுத்தது சாத்புரா மலைத்தொடர், அடுத்தது தபதி நதி. ஓகேவா, இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா விந்தியாவுக்கும் சாத்புராக்கும் நடுவில் என்ன நதி ஓடுது அப்படின்னு கேட்கலாம், நர்மதா. இதுவே வந்து என்னன்னா வரிசைப்படுத்த சொல்லிக்கிட்டோ கேட்கலாம். வடக்குலேருந்து தெற்கா வந்து வரிசைப்படுத்துங்க, தெற்குலேருந்து வடக்கா வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கூட கேட்கலாம். நர்மதாக்கும் தபதிக்கும் என் நடுவில் என்ன மலைத்தொடர் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால் இதுவும் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் கூட பார்க்கலாம். தேங்க்யூ.